ஹலோ காய்ஸ், வெல்கம் டு முஸ்லிம் மாமி வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5 ஸ்டெப்பில் செட்டிநாடு ஸ்டைலில் எக் பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இடையில ஒரு ஸ்டெப்பில் தான் சீக்கிரட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டெப் 1ல என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த எக் பெப்பர் ரோஸ்ட் செய்ய 3 முட்டை எடுத்துக்கிறேன். சின்னதாக ஒரு அலுமினிய பாத்திரத்தை எடுத்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நான் எடுத்து வச்ச 3 முட்டையை போட்டுக்கிறேன். அடுப்பை மிடில் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் கொதிச்சு வரும். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓடையெல்லாம் பிரித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கத்தியை வச்சு முட்டையை அந்த மாதிரி பாதி பாதியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பண்ணும்போது மஞ்சக்கரை உடையாமல் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2ல என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கரண்டி அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, டீஸ்பூன் வத்தத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து பொடியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3ல என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை பற்றி கடை நல்லா சூடாகி வரும்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது முட்டையை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். எல்லா முட்டையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எக் பெப்பர் ரோஸ்ட் செய்யும் போது மஞ்சக்கரு உடையாமல் இருக்கும். அதனால நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். அடுப்பை மிடில் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இதில் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலா தூளை தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் போட்டுக்கிறேன். மசாலா தூள் போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா தூள் எல்லாமே போட்டு முட்டையோட மஞ்சக்கரு உடையாத அளவுக்கு முட்டையை மெதுவாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. முட்டையோட மஞ்சக்கரு உடையாது, முட்டையோட மஞ்சக்கரு தனியாக வராத அளவுக்கு மெதுவாக சேஃபாக திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம மசாலா தூள் அரைக்கும் போது அதிலே தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அதனால நீங்கள் எதுவும் உப்பு சேர்க்க வேண்டாம். ஸ்டெப் 4ல என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா முட்டையோட மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பொடிசாக கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து தூவிடலாம். அடுப்பை மிடில் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொத்தமல்லி, முட்டை, மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயோட மசாலா நல்லா கொதிச்சு வரும்போது அந்த வாசனையே தூக்கலாக இருக்கும். ஸ்டெப் 5ல என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் கைஸ், செட்டிநாடு ஸ்டைலில் எக் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் எந்த ரைஸ்க்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்க்கு எப்பவும் போல் முட்டையை வச்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு உங்கள் குக்கிங்கை அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.